ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். சாட்டர்டே மார்னிங் விலாக் தான். அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் பொழுது அதிகாலையில் எழுந்திரிச்சு என்னுடைய வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்த உடனே தீபம் வச்சுருவேன். பெரிய அளவில் எப்பொழுதுமே நான் பூஜைகள் அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி பூஜைகள் செய்யணும்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே நினச்சது கிடையாது. எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு ஒரு தீபம் வச்சு சிம்பிளான ஒரு பத்தி கட்டு வச்சு விட்டுருவேன். 2 பத்தியை. அதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான் வீட்டுக்குமே சரி எனக்குமே கொண்டு கொடுக்கும். அதனால மறக்காமல் எப்பொழுதுமே நான் முழிச்சதோடு பார்த்திங்கன்னா வீடை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு தீபம் வச்சு என்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம வீட்டில் அந்த தீப ஒளியோடு சேர்ந்து அந்த ஊதுபத்தி வாசனையும் பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொண்டு கொடுக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, தீபம் வச்சு நம்மளுடைய நாளை தொடங்கணும் அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? எல்லாருடைய லைஃப்லேயுமே எல்லா விதமான கஷ்டங்களும் இருக்கும். நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது சில பேர்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன அவங்க லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகுது, நல்லபடியாக போகிறாங்க, நம்ம தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் சில பேரை பார்த்து நினைக்கிறது உண்டு. அப்படி கிடையாது. எல்லாருடைய லைஃப்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லா விதமான கஷ்டங்களும் இருக்கும். அதை தாண்டி தான் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம சமாளித்து போயிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம துவண்டு போயிடாமல் நம்ம லைஃப்பில் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு இந்த அதிகாலை நேரம் கொடுக்கும். அதுவும் அதிகாலை நேரத்தில் இந்த மாதிரி தீபம் வச்சு விட்டுட்டு நம்மளுடைய வேண்டுதல்களை வச்சுட்டு அதன் பிறகு நம்மளுடைய வேலைகளை தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கிறத நம்மளே உணரலாம். ஏன்னா இப்போ சூழ்நிலைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்படி அதை எதிர்கொள்கிறதுங்கிறதே தெரிய மாட்டுது. அந்த மனதைரியமே இருக்க மாட்டுது. குறிப்பாக பெண்களுக்கு சொல்லணும். இப்போ நம்ம சோஷியல் மீடியாக்களே நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த எவ்வளவு தான் நம்ம படித்து முன்னேறி ஒரு வேலையில் போய் பெண்கள் ஒரு இப்போல்லாம் ஃப்ளைட்டே ஓட்டுற அளவுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் லைஃப்பில் முன்னேறி இருக்கிறோம். அப்படி உள்ள காலகட்டத்தில் இன்னும் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா மனதளவில் ரொம்ப ஒரு அந்த கான்ஃபிடென்ட் லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது அந்த மன தைரியத்தை நமக்கு அதிகமாக இந்த அதிகாலை நேரம் கொண்டுட்டு கொடுக்கும். இது என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பெண்களுமே இந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம மனதளவில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே லைஃப்பில் நம்ம அதெல்லாம் கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போக முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே மனசு துவண்டு விடக்கூடாது. ஏன்னா பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு மாறிடும் இல்லையா? இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே தொடர்ந்து இந்த மாதம் முழுமே இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அதே மாதிரி சந்தோஷமும் அப்படி தான். இன்றைக்கி இருக்கிற நல்ல ஹாப்பினஸ் பார்த்திங்கன்னா மாதம் முழுமே இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. மாறி மாறி தான் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் அது ஒரு எப்படி அந்த சைக்கிள் வீல் இருக்குது பார்த்திங்களா? அதை சுற்றி மேலேருந்து பார்த்திங்கன்னா கீழே வரும். அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பும். கஷ்டங்களும் சரி, சந்தோஷங்களும் சரி, அப்படியே சுழன்று கொண்டு தான் நம்ம லைஃப்பில் வரும். அதை நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் லைஃப்பில். ஏன்னா கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது இல்லையா? என்னடா காலையிலேயே இவ்வளோ இதை போட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். கொஞ்சம் நம்ம ஆள் மனது வரைக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஏன்னா பிரச்சனைகளை கண்டு நம்ம துவண்டு போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம், லைஃப்பில் என்றைக்குமே முன்னேற முடியாது. அதே மாதிரி அடுத்தவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டும் நம்மளுடைய மனசை எப்பொழுதுமே அலைப்பாய விடக்கூடாது. நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, நம்மளுடைய இலக்கு என்ன, நம்மளுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா
எந்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பிடிச்சிக்கணும், கெட்டியாக வந்து பிடிச்சிக்கணும். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா அவங்க அது சொல்கிறாங்க, இவங்க அது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் படுது, நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து முன்னேறதுக்கு இந்த விஷயம் வந்து நமக்கு பாசிட்டிவான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து செய்யுங்க. அதுவும் பெண்கள் இந்த காலத்தில் வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, நமக்கு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து அதிகமாக கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து கண்டினியூஸாக வந்து செய்ய பாருங்கள். அது வந்து மனசுக்குமே சரி உடம்புக்குமே சரி ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பி செல்ஃப்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு நம்ம மட்டும்தான் வந்து உதவினே சொல்லிக்கலாம். அடுத்தவங்கள வந்து நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அடுத்தவங்க நமக்கு அது செய்யலையே இது செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே கோச்சிக்கிறதுல நமக்கு வந்து வேலையே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். அவங்க நமக்கு அந்த காசு தரல, இந்த பணம் தரல, அந்த பொருள் தரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே வந்து கோச்சிக்கிறதுல வேலை இல்லை இல்லையா. நம்ம கையில் காசு இருக்குன்னு நம்மக்கிட்ட வந்து ஒரு நகையோ ஜுவல்ஸோ ஒரு பொருளோ நம்மள்ட்ட இருக்கணும். நம்மளுடைய கஷ்ட காலத்தில் நம்ம அதை கொண்டு போய் வச்சுட்டு நமக்கு தேவையான அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்படிங்கிற பொழுது அடுத்தவங்க நமக்கு அது செய்யலை இது செய்யலைங்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது. அப்படி தான் என்னுடைய லைஃப்லேயே நான் வந்து ஸ்மூத்தாக வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். எந்த ஒரு பிரச்சனைகள்லையுமே கடந்து போகலாம் அப்படிங்கிற மன தைரியத்தை வந்து இந்த அதிகாலை நேரம் வந்து எனக்கு கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் அதிகாலை நேரத்தில் வந்து எழுந்திருச்சு அது நம்மளுடைய ஒரு தீபம் வச்சு விட்டுட்டு நீங்கள் அதிகாலை நேரத்தில் உங்களுடைய வேலைகள்லாம் தொடங்க. ரொம்ப ரொம்ப வந்து மனசுக்கு சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்கிற மாதிரி தோணும். என்னுடைய லைஃப்பில் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிகிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து உங்கள் கூட என்னுடைய சகோதரிகளாகிய உங்கள் கூடயுமே நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பிளேட் போடுற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தோண்டு விடக்கூடாது. நல்ல ஸ்மூத்தான லைஃப் போகணும்னா நீங்கள் அதிகாலை நேரத்தில் வந்து எழுந்திரிச்சு இந்த மாதிரியான தொடர்ந்து வேலைகளை வந்து பாருங்கள். நல்ல வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வந்து கிடைக்கும். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால 2 குட்டீஸ்க்குமே வந்து லீவு தான். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலைகள்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. காலையில் வந்து சத்து மாவு கஞ்சி கொஞ்சம் இருந்தது, சத்து மாவு பாக்கெட்டு. அதில் வந்து பால் லைட்டாக விட்டு 2 பேருக்குமே வந்து கொடுத்துட்டேன். தம்பி வந்து எப்போயாவது தான் குடிப்பாங்க, அதனால் வந்து ஒரு 2 டம்ளர் அளவு தான் போட்டேன். பாப்பாவுக்கும் எனக்கும் போட்டு குடிச்சு விட்டுட்டு காலை டிஃபனை வந்து பார்த்திங்கன்னா சேமியா வாங்கி சும்மா லைட்டாக வந்து வெங்காயம் மட்டும் போட்டு அந்த கிச்சடி மாதிரிக்கு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை டிஃபன் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் போடுறது இதில் அதிகமாக பிடிக்காது. சும்மா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்டு சேமியா போடுறது மட்டும்தான் அந்த ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எப்போதுமே அவங்களுக்கு இப்படி தான் செஞ்சு கொடுக்குறது. பொதுவாக நான் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன பெரியவங்க சாப்பிட்றோமோ அதை தான் வந்து என்னுடைய குழந்தைங்களுக்குமே வந்து கொடுத்து பழகுவேன். பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காகவே தனியாக எந்த ஒரு விஷயத்தையுமே நான் வந்து செய்யவே மாட்டேன் சாப்பாடை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்சி நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். 2வது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் அப்படின்னு அவங்களுக்காகவே தனியாக நம்ம சமையல் வந்து செய்யக்கூடாது எப்பொழுதும். அது பெரிய அளவில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து இந்த உணவு மேலே ஒரு பிரியம் இல்லாமல் வந்து போயிடும். ஏன் சொல்கிறேன்னா நம்ம பெரியவங்க நம்ம வீட்லேயுமே சரி நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்களோ அதை தான் நம்ம வந்து சாப்பிட்டு வந்து வளர்ந்தோம் இல்லையா. அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய குழந்தைகளுக்குன்னு தனியாக நான் என்றைக்குமே வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அது மட்டும் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் எப்போதுமே அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்ததே கிடையாது. இப்போ வீட்டில் வந்து பழைய சாதமாக இருந்தாலுமே என்னுடைய குழந்தைங்கள் வந்து அதே வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ரச சாதமாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அவங்களுக்கும் வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறது பெரியவங்க என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அந்த என்னுடைய குட்டீஸ்க்குமே வந்து கொடுக்குறது. உங்கள் வீட்டில் எப்படி இந்த குட்டீஸ்க்கெலாம் வந்து சாப்பாடு உணவுகள்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கற்றுக்கிட்டு தான் வந்து பெரிய லெவலில் வந்து அவங்க வந்து மாற்றத்தை வந்து லைஃப்பில் வந்து கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா
சாதாரணமாக போன விழாக்களே சொன்ன மாதிரி தான் சாதாரணமாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, சின்ன குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போதுமே நினைக்கவே கூடாது. நிறைய விஷயங்கள் அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து தான் கற்றுப்பாங்க. இதெல்லாம் நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடை தவிர்த்துட்டு ஹோட்டல் சாப்பாடே அதிகமாக எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஏன் வீட்டு சாப்பாடு வந்து இன்றைக்கி செய்கிறீங்க, ஹோட்டலில் வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து யோசிக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உணவு பழக்கமுமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் நம்ம சமைக்கிற உணவு பழக்கங்களுமே அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், ஹோட்டலில் அடிக்கடி நம்ம வந்து மெனு ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், அப்படி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைகள் நம்ம வீட்டோட சாப்பாடை வந்து அதிகமாக வந்து விரும்பவே மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெரியவங்க என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 2 குட்டீஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேமியா வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சுட்டு, நானும் சாப்பிட்டுட்டு காலை வேலைகளெல்லாம் வந்து கொஞ்சம் முடிச்சு விட்டுட்டு என்னுடைய மதிய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாள் முழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் வந்து வேலை செஞ்சாலும் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுவாங்க இல்லையா, வீட்டில் தான் சும்மா இருக்க அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் வந்து நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிற பொழுது அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்குறது இந்த அதிகாலை நேரம்தான். நான் வந்து எப்பொழுதுமே என்னுடைய வேலைகளை வந்து கஷ்டமாகவே பார்க்கவே மாட்டேன், சந்தோஷமாக தான் வந்து பார்ப்பேன். என்னுடைய குழந்தைங்கள், என்னுடைய குடும்பத்துக்கு வந்து நான் வந்து வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் வந்து எனக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து சில பேர்லாம் வேலை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, கோவப்படுவாங்க. அப்படி வந்து எப்போதுமே இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம், நம்மளுடைய வேலைகள் நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வேலைகள் எப்பொழுதுமே பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், குழந்தைங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேலை பார்க்கலாம். ஆனால் வேலைக்கு போகிற பெண்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வீடையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறணும், ஆஃபீஸ் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறணும். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய ஒரு ஒர்க் டென்ஷன் இருக்கும் இல்லையா. ரொம்ப வந்து அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து மன தைரியம் உள்ளவங்க தான் அந்த மாதிரியான வேலைகளெல்லாம் இந்த லைஃப்பில் வந்து மூவ் பண்ணிட்டு கொண்டு போக முடியும். நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா இது யாரையுமே நான் வந்து அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லீவ் எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அப்படி கிடையாது. வேலைக்கு போகிறவங்க வந்து எல்லா விதமான சூழ்நிலைகளும் அவங்க கடந்து வந்து தான் லைஃப்பில் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது நம்ம வீட்டு வேலையை பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலைகள்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிறத வந்து யோசிக்காதீங்க. நல்லா ரசித்து நம்மளுடைய லைஃப்பில் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நல்ல விதமான நமக்கு வந்து மனநிறைவை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். இன்றைக்கி காலையில் வந்து சேமியாலாம் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்துட்டு மதியம் சமையல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கீரையெல்லாம் வந்துருந்துச்சு. கீரை வந்து ஒரு கட்டு வாங்கி கீரை வந்து ரொம்ப நாளாச்சு கீரை செஞ்சு, அதையுமே கீரை செஞ்சு விட்டுட்டு கருவாடு வந்து பார்த்திங்கன்னா போன டைம் இந்த அக்கா பசங்கள்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு பக்கெட் நிறையா இருக்கும் கருவாடு, நெத்திலி கருவாடு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது வந்து சமையலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து 3/4வாசி வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் வந்து வச்சுருந்தேன். அதன் பிறகு கீரையுமே நல்லா வந்து அலசி விட்டுக்கிட்டேன். மண் எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு கீரை. மாதத்துல ஒரு 2, 3 டைமாவது வந்து கீரை வந்து நான் வந்து செஞ்சுருவேன். முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரியான தண்டைக்கீரை, அகத்திக்கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெருவில் வந்து கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து வாங்கி சமையல் வந்து செஞ்சுக்கிறது. இது வந்து கீரை எப்போதுமே லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு கீரை வந்து எப்போதுமே தண்ணி வந்து விடவே மாட்டேன். நல்லா அலசுறேன் இல்லையா, அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் தான் நல்லா வந்து அலசி விடுவேன். அலசி விட்டுட்டு நல்லா வந்து நம்ம அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டோம்னா சூப்பரான வந்து கீரை வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிரும். இன்றைக்கி மதியம் சமையல் இவ்வளோ தான் சிம்பிளான வந்து சமையல் வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்.